கேட்ட தொறந்த உடனே, உங்க குழந்தை ஓடி வந்து உங்கள பார்க்காம எப்ப நிக்குது, அப்பவே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, நீங்க வரும்போது ரொம்ப சோர்வா வருவீங்க. அவன் எப்பலாம் வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ கேட்கணும்னு வரும்போது, "அப்பா ஆஃபீஸ்ல இருக்கேன், வேலையில இருக்கேன், அப்புறம் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஒருவேளை "எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து உங்க கூட விளையாடுறேன்" அப்படின்னு 1 டைம், 2 டைம் சொல்றத கேட்டீங்கன்னா, நீங்க பல வாட்டி அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "அப்பா எப்பவும் பிஸியா இருக்காரு. அப்பா ரொம்ப வேலையிலே இருக்காரு. அவர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல." அப்படின்னு சொல்லி சின்ன வயசா இருந்தாலும் அவனுக்கே அது புரிஞ்சுட்டு, நீங்க ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே உங்கள வந்து பார்க்கறக்கு ஓடி வராம, அவன் பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். இது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா உங்களோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே முக்கியமானது எதுக்கு அப்படின்னா, உங்க குடும்பத்துக்கு தான். அத விட்டு ரொம்ப பெரிய விஷயம்லாம் நீங்க பண்ண போறதில்ல. வந்து அவங்க கூட ஒரு 10, 15 நிமிஷம் இருங்க. இந்த விஷயத்த தான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கு சின்ன சின்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு. இது என்ன வேணும் அப்படின்னா, சிபிஆர்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். தேங்க் யூ.